முனாஃபிக் என்பவர்கள் யார் என்றால் வெளிப்படையாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தாலும் உள்ளத்தில் கபடம் வைத்திருக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பவர்கள். அதாவது அவர்கள் வாயால் நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுவார்கள், ஆனால் இதயத்தில் நம்பிக்கை இருக்காது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான், நிச்சயமாக முனாஃபிக்குகள் பொய்யர்கள், இவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முனாஃபிக்கின் அடையாளங்கள் 2 வகைகள். ஒன்று ஈமானில் கபடம், இது மிகப்பெரிய வகை. இவ்வகை முனாஃபிக்குகள் தான் நரகத்தின் அடித்தட்டில் அஸ்பலஸ் சாபிலீன் என்ற நரகத்தில் இருப்பார்கள் என்றும் அவர்கள் யார் என்றால் வெளிப்படையாக முஸ்லிம் என கூறுவர், ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்விலும் நபியின் மீதும் நம்பிக்கை இல்லை. இஸ்லாமுக்கு எதிராக இரகசியமாக வேலை செய்பவர்கள். 2 செயல்களில் கபடம். இவர்கள் யார் என்றால் ஈமானில் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் சில கபடமான பண்புகளை காட்டுவார்கள். அதாவது பொய் பேசுவார்கள், வாக்குறுதி அளித்தால் மீறுவார்கள், அவரிடம் நம்பிக்கை வைத்து ஒப்படைத்தால் துரோகம் செய்வார்கள், சண்டையிடும் போது சாபம் கூறுவார்கள், தீய வார்த்தை பேசுவார்கள். இவர்கள் உண்மையில் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த பண்புகள் கபடத்தின் அடையாளங்களாகும் என்று நபி கூறினார்கள். நபி காலத்தில் சஹாபாக்களே நான் முனாஃபிக்குகள் கூட்டத்தில் இருப்போமோ என்று பயந்தார்கள். அப்படி இருக்க நாம் சாதாரண மனிதர்கள். எனவே அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் தௌபா செய்து சொர்க்கத்தை